அறநிலையத்துறை இல்லை, அறம் நிலை குலைந்த துறை அமைச்சர். அப்படி வச்சுக்கலாம், அப்படிதான் வச்சுக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து சைவம் சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றது உணவு வந்து அவரவர்களுடைய விருப்பம். இதில் ஒருத்தர் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க, ஒரு அது மத நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் சைவமாக இருக்காருன்றதுனால வந்து எல்லாருமே சைவமாக தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்க முடியாது. அவங்கவுங்களுடைய உணவு விருப்பன்றது. கோயில் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தில் நீங்கள் வந்து போய் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பசிச்சுது சாப்பிட்டா என்ன, அசைவ உணவு சாப்பிடுங்க, கோயிலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் அந்த கோயிலுக்குள்ளே சாப்பிடும்போது வெறும் சைவ உணவை மட்டும் சாப்பிடலாமா இல்லையா? வெளியே வந்து சாப்பிட்டு போகலாம். வந்து அசைவ உணவு ஒன்று வெளியே வந்து அசைவ உணவு சாப்பிடுங்க, தப்பில்லை. இல்லை உள்ளுக்குள்ளே சைவ உணவை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்போ வேணுமோ அசைவ உணவு அன்னைக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. கோயிலுக்குள்ளே அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு தெரியாதவரை வந்து நம்ம அறநிலையத்துறை அமைச்சராக வைத்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆன்மீக பெருமக்களுடைய துரதிர்ஷ்டம். அதை நியாயப்படுத்துகிறார். பசி வந்துருச்சு என்ன செய்யுது? ஏன் பசி வந்தால் வந்து ஐயா அசைவமே கிடைக்கல, பட்டினி கிடந்து செத்துருவீங்களா? சைவம் சாப்பிட மாட்டீங்களா?